ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोधा तस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुदुவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती. अस्मद्गुरुभ्यो नमः. अस्मत्परमगुरुभ्यो नमः. अस्मत्सर्वगुरुभ्यो नमः. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய பரம அனுகிரகத்தோடு ஆழ்வார் ஆச்சாரியர்களின் அனுகிரகத்தோடும் நம் கோதாதேவியினுடைய வாத்சல்யத்தோடும் நம் தூப்புல் தேசிகனுடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த வருடத்திற்கான மார்கழி மகோத்சவம், அதாவது திருப்பாவை மகோத்சவத்தை இன்று முதல் தொடங்கி அடுத்து வரும் 30 நாட்கள் நாம் அனுபவிக்க போறோம். அதி ஆச்சரியமான மங்களமான பிரபந்தம் திருப்பாவை. ஆனந்தமாக கூடியிருந்து அனுபவிக்க வேண்டிய பிரபந்தம் திருப்பாவை. இயல் இசை நாடகம் என்று முத்தமிழால் அமையப்பெற்ற பிரபந்தம் திருப்பாவை. ஏன் பகவத் ராமானுஜரே திருப்பாவைக்கான காலக்ஷேபம் சொல்ல அழைத்த போது தயங்கின பிரபந்தம். ஏன்னா திருப்பாவை மட்டும் நாச்சியார் பாடி நாச்சியார் மட்டுமே விளக்கக்கூடிய பிரபந்தமாக இருக்கு. அதனுடைய அர்த்தான விஷயங்கள்லாம் அவ்வளவு வசத்தியாக இருக்கு. அதனுடைய ஆழத்தை நாச்சியார் மட்டுமே அறிவாள் அப்படிங்கிறது நம் பகவத் ராமானுஜரனுடைய கருத்து. இப்படி திருப்பாவைக்கான ஏற்றங்கள் பல பல. நம்மை தன்னுடைய பாசுரங்களால் ஆண்டபடியால் ஆண்டாள். ஞானம் பக்தி வைராகியம் நிரம்ப பெற்றுள்ள பாசுரங்கள். வாழ்க்கைக்கான அடிப்படையா பதில் உண்டு. ஆச்சாரிய வைபவமா பிரகாசமா பேசப்பட்டிருக்கு. பக்தி எப்படி பண்ணணுமா வாழ்ந்து காமிச்சிருக்கா. நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையா அனுபவிக்கப்பட்டிருக்கு. இப்படி எதை கேட்டாலும் பதில் உண்டு திருப்பாவையில். நம் சம்பிரதாயத்தில் 1,25,000 ஸ்லோகங்களாலான வேதவியாசரால் இயற்றப்பெற்ற மகாபாரதத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்டா எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதாவது இப்ப யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா மகாபாரதத்தில் விடை அறியலாம் அப்படிங்கிறது பெரியோர்களினுடைய வாக்கு. தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷபயதிஹாஸ்தி ததன்யத்ரயன் நேஹாஸ்தி நதத்வச்சித்து. அனைத்திற்கும் பதில் கிட்டும் என்பது பெரியோர்களின் வாக்கு. அதுவும் 1,25,000 ஸ்லோகங்களில். இது பெரிய விஷயமா? கிடையவே கிடையாதே. ஏன் அப்படின்னா 6 வயசு பெண் குழந்தை இதையே 30 பாசுரங்களில் சாதித்து காமிச்சிருப்பது எப்பேற்பட்ட விஷயம் இல்லையா? அனைத்திற்கும் விடை கிடைக்கக்கூடியது இந்த திருப்பாவையில். கிருஷ்ணன் மேல் தொடுக்கப்பட்ட பாமாலை. ஒவ்வொரு பாசுரங்களிலும் அந்த கிருஷ்ணன் மீதுள்ள பக்தி, காதல் அப்படின்னு அனைத்தையும் சொட்ட 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 அனுபவிக்கப்பட்டிருக்கு. ஆழ்வார்களாக இருக்கட்டும், ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், ஏன் நம்மையே எடுத்துக்கோங்களேன். கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா பரிவு அதிகமாயிடும். பகவான் கிருஷ்ணன் சொல்றோம்.
அந்த கிருஷ்ணனை மட்டும்தான் குட்டி கிருஷ்ணனா வச்சுண்டு கொஞ்சவும் முடியும். அப்படியே அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு லீலைகளும் சேட்டிதங்களும் பண்ணின கிருஷ்ணனும் அவன்தான். இப்படி சகலமுமாகவும் இருந்து அந்த கிருஷ்ணாவதாரத்தை பரிபூர்ண அவதாரமாக ஆக்கிய பெருமை பகவான் கிருஷ்ணன். பகவான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பகம் என்றால் 6 குணங்களின் கூட்டணி. அதாவது ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இந்த 6 பரிபூர்ணமாக இருக்கக்கூடியதுதான் பகம் என்று கூறப்படுகிறது. அப்போ இந்த ஞானத்தை உடையவன் எவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்தையும் அறிந்தவன், எல்லா காலங்களிலும் எல்லாவற்றையும் உள்ளபடி அறிந்திருப்பவன் தான் ஞானத்தை உடையவன். பலம் என்றால் பிரபஞ்சத்தை தன் எண்ணத்தால் தாங்குபவன். ஐஸ்வர்யம் என்றால் ஈஸ்வரனாக இருந்து ஆளுமை செலுத்துபவன். வீரியம் என்றால் மாறாது இருக்கும் தன்மையை உடையவன். சக்தி என்றால் சேராததை சேர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். தேஜஸ் என்றால் தன் காரியத்தை தானே செய்து முடிப்பவன். மற்றொருவரையோ மற்ற எந்த ஒரு விஷயத்தையோ நாடாமல் தானே முடிக்கக்கூடிய பெருமை உடையவன். இப்படி இவை அனைத்தையும் வெளிப்படுத்திய அவதாரம் கிருஷ்ணாவதாரம். நமக்கும் இதை உணர முடியறது அப்படின்னா அது அவனுடைய அனந்த கோட்டி கல்யாண குணங்களை வெளிப்படுத்துகிறது. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பூர்ணாவதாரத்துல கிருஷ்ணாவதாரமும் இருக்கு, ராமாவதாரமும் இருக்கு. ராமாவதாரம் இருப்பினும் ராமனுக்கு இராணுவமே இருந்தது. அவன் கண் அசைவுக்கு பல கோடி மக்கள் காத்திருந்தான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். 1 2 3 தலை சிறந்த தம்பிமார்கள் பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் அப்படின்னு அப்படியே ராமனை கையில வச்சு தாங்கினான். ஆனா கிருஷ்ணனோ பிறந்த நாள் முதல் சொல்லி மாளாத கஷ்டங்கள். பெற்ற தாய் தந்தையை பிரிந்த கஷ்டம் ஒரு பக்கம், தாய் மாமனால் பல கஷ்டங்கள், அசுரர்களால் பல கஷ்டங்கள், இப்படி சொல்லிண்டே போலாம். கஷ்டம் கஷ்டம், குழந்தை பார்த்தது வெறும் கஷ்டத்தை மட்டும்தான். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல கிருஷ்ணன் அழுதுன்னு இருக்கான், கிருஷ்ணன் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு எந்த இடத்துலயாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? கிடையவே கிடையாது. கிருஷ்ணன் அழ வச்சுதான் பழக்கம். கிருஷ்ணனுக்கு அப்பேற்பட்ட சாமர்த்தியம் தான் உண்டு. அழுதுண்டு அவன் என்னைக்குமே சோகத்தோடு இருந்தா மாதிரி நம்ம நினைவு கூறவே முடியாது. அவன் இருக்கும் இடத்தில் பேரானந்தம், வைபோகங்கள் அப்படின்னு இந்த பூலோகத்தை வைகுண்டமா மாத்தின பெருமை யாருக்கு? கிருஷ்ணனுக்கு மட்டுமே தான். எல்லா ஆழ்வாரும் அதனாலதான் உருகி 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 அந்த கிருஷ்ணன் மீது பாசுரங்களை அனுபவிச்சிருக்கான். ஒரு ஆணாக பிறந்துள்ள ஆழ்வார்கள் தன்னை பெண்ணாக பாவித்து அனுபவிக்கிறதை விட பெண்ணாக பிறந்து இயற்கையாகவே ஒரு ஆணின் மீதுள்ள காதலை, அதாவது நம் அனைவருக்கும் பர்த்தா அவன்தான் அப்படிங்கிறத அந்த பாசுரங்களால் அனுபவித்த ஆண்டாள் நாச்சியார் எங்க? மற்ற ஆழ்வார்கள்லாம் எங்க? இந்த ஒரு ஏற்றம் போராதா திருப்பாவைக்கு? இப்படி ஏற்றங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் புதல்வியாக நம்மை ரட்சிப்பதற்காக பூலோகத்தில் அவதரித்தாள். கண்ணனே குறிக்கோள், கண்ணனை அடைய வேண்டும், அது மட்டும்தான் அவளுடைய இலக்காக இருந்தது. நோன்பு நோற்றாள். திருப்பாவை 30 பாசுரங்களை சாதித்து காமித்தாள். இந்த பிரபந்தத்தினுடைய வைலட்சண்யம் என்ன, வக்திரு வைலட்சண்யம் என்ன, விஷய வைலட்சண்யம் என்ன, அதாவது எப்பேற்பட்ட விஷயங்கள் அனுபவிக்கப்பட்டிருக்கு, எழுதியது யார், சொல்ல வந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த தனியனை கொண்டு நாம அனுபவிக்க போறோம். தனியன் என்றால் தனித்து நிற்பது, அந்த பிரபந்தத்தை ஒட்டி இல்லாமல் தனித்து நிற்பது. இந்த தனியனை இயற்றிய பெருமை யாருக்கு அப்படின்னா சம்ஸ்கிருத தனியனை நம் பராசர பட்டர் இயற்றினார். நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிஷத சிரசித்தமுத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளித்தம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. இந்த பராசர பட்டர் எம்பெருமானுடைய பிரதான சிஷ்யர்களுள் ஒருவரான கூரத்தாழ்வானின் புதல்வர் அப்படிங்கிறதுல ஒரு தனி சிறப்பு உண்டு. இவர் நடமாடும் பாணினியாக திகழ்ந்தவர், பெரிய பாண்டித்யம் நிரம்ப பெற்றவர் தான் இந்த பராசர பட்டர். இந்த தனியனுக்கு ஊன்றுகோலாக அமைந்திருப்பது எதுன்னு பார்த்தா திருப்பாவையினுடைய 19வது பாசுரம், குத்துவிளக்கேறிய பாசுரம் தான் ஊன்றுகோலாக இருந்திருக்கு. பாசுரத்தை இந்த ஒரு தனியனுடைய அர்த்தத்தினுடைய விசேஷங்களை அனுபவித்து இந்த திருப்பாவையினுடைய விசேஷமாக இருக்கட்டும், ஆண்டாள் நாச்சியாரினுடைய விசேஷமாக இருக்கட்டும், பிராட்டியினுடைய விசேஷங்களாக இருக்கட்டும், இப்படி அனைத்தையும் நம்ம இந்த தனியனை கொண்டு அனுபவிக்க போறோம். சரி, இந்த தனியன்ல அப்படி எப்பேற்பட்ட விஷயத்தை தான் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது
பெருமாள் தன்னுடைய ஒவ்வொரு அவதாரத்திலும் தன்னுடைய பட்ட மகிழ்ச்சிகளுக்கு தனி ஏற்றத்தை கொடுக்கிறார். எப்படி சீதா பிராட்டியான ஸ்ரீதேவி நாச்சியார் இல்லாம ராமனை அடைய முடியாது, பூமா பிராட்டியான பூதேவி நாச்சியார் இல்லாம வராக பெருமாளை அடைய முடியாது, நப்பின்னை பிராட்டியான நீலாதேவி நாச்சியார் இல்லைன்னா கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்க முடியாது. இப்படி ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிக்கான சிரேஷ்டங்கள் பல பல. இந்த தனி எண்ணில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீலாதேவி. இங்கு நீலாதேவி அப்படியே அனைத்தபடி கிருஷ்ணன் உறங்குவது போல் யோக செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் நீலா துங்க ஸ்தனகிரி தடி. அப்படியே அணைத்து கொண்டு பெருமாள் நீலாதேவியின் மேல் அப்படியே சாய்ந்துண்டு யோகு செய்துன்னு இருக்கானோ. அவனை எழுப்புறாளா நீலாதேவி. எழுப்பி என்ன சொல்றா? பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்த மத்யா பையந்தி அப்படிங்கிறாளாம். அதாவது எம்பெருமானான கண்ணனை எழுப்பி, கண்ணா எழுந்திரி எழுந்திரின்னு எழுப்புறா. என்ன சொல்றா? அதுவும் இந்த கருத்தானது வேதங்கள் உபனிஷத்துகளின் சாரங்களே எடுத்து சொல்லப்பட்டுள்ளது, அதை நீதான் எங்களுக்கு உணர்த்தினாய் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை எடுத்து முன் வைக்கிறாள். என்ன சொல்றா அப்படின்னா, அடியேன் தாசன் நமக அப்படின்னு சொல்லி பெருமாளை நன்னா தூங்கின்னு இருக்கக்கூடிய பெருமாளை எழுப்பி நமக என்று சொன்னாலாம். உடனே கண்ணனை நீ மறுபடியும் தூங்க போ கண்ணா அப்படின்ட்டாலாம். கண்ணனுக்கு ஒண்ணுமே புரியலையா. என்னது திடுதிடுன்னு வந்தா, எழுப்பினா, நமகன்னா, தாசன்னு சொன்னா, இப்போ தூங்குங்கிறா. அப்போ நம் நாச்சியார் சொல்றா, தேவரீர் நீர் அமுது செய்தால் அனைவரும் பசியார்வோம், தேவரீர் நீ பானம் செய்தால் அனைவருக்கும் தாகம் தீரும், தேவரீர் நீ திருப்தி அடைந்தால் லோகமே திருப்தி ஏற்பட்டுவிடும். அப்ப என்ன புரியுறது அப்படின்னா, பெருமாளுக்கு எதையோ புரிய வைக்கிறாளா, இல்ல தூங்குற பெருமாளை எழுப்பின்னு இருக்காளா? இது ரெண்டுமே சாத்தியம் கிடையாது இல்லையா? பெருமாள் ஏன் தூங்க போறார்? பெருமாளுக்கு எப்படி ஒரு விஷயம் புரியாம இருக்க போறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல சூக்ஷ்மமா சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நாம நன்னா அனுபவிக்கணும். இதை ஒரு கதையை கொண்டு நாம அனுபவிக்கலாம். வனவாசத்துல பஞ்சபாண்டவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கா. 4 பக்கமும் 4 இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு போயிட்டு இருக்கா. இந்த துரியோதனனுக்கு எப்படியாவது இவாளை இம்சை பண்ணிட்டே இருக்கணும், கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒரே எண்ணமாக இருந்தது. பாவம் இவ திரௌபதியோட அல்லோலகள்ல பட்டு 4 இடத்துலயும் சுத்தின்னு இருக்கான். அப்போ இவன் துரியோதனன் என்ன பண்ணான்? ஒரு சமயம் துர்வாச முனியை கூப்பிட்டு, பஞ்சபாண்டவர்கள்ல விருந்தோம்பல் போங்கோ, அவ ரொம்ப அற்புதமா விருந்தோம்பல் பண்ணுவா, அதுவும் தனியாலாம் போயிடாதீங்கோ, எல்லா ரிஷிகளையும் கூட்டிண்டு போங்கோ அப்படின்னு சொல்லி துரியோதனன் துர்வாச முனிக்கு சொல்றான். உடனே துர்வாச முனியும் அவ இருக்கிற இடத்தை தேடி இவ போறான். பஞ்சபாண்டவர்கள்லாம் திக்கு முக்காடி போயிட்டாலாம். பாவம் அவளே தங்கறதுக்கு இடம் இல்லாம, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரிஷிகளோடு, அதுவும் துர்வாச முனி கோவம் சட்டுன்னு வந்துடும் இல்லையா? வந்த உடனே என்ன பண்றதுனே புரியலையா அவளுக்கு. ஆனா நம்ம திரௌபதி கிட்ட சூரியனிடம் வரம் பெற்ற ஒரு அக்ஷய பாத்திரம் ஒண்ணு இருக்கு. அதாவது எத்தனை பேர் வந்தாலும் ததியாராதனை செய்யக்கூடிய ஒரு அக்ஷய பாத்திரம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்ன எடுத்து பாருங்கோ, திரௌபதியும் சாப்பிட்டு ஆயிடுத்து. இனி மறுநாள் காலை தான் அந்த அக்ஷய பாத்திரம் வேலை பண்ணும். அதாவது சூரியோதயமான பிறகுதான் அது சாத்தியம். எவ்வளோ பேர் வந்தாலும் அவளுக்கு ததியாராதனை பண்ண முடியும். அப்படிங்கும்போது இந்த தருணத்துல என்ன பண்றதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. துர்வாச முனிவர் வந்தார், நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். இவா என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது திரௌபதிக்கு பெரும் ஆபத்து வருமானால் ஹரியை நினை அப்படின்னு வசிஷ்டர் சொல்லி கொடுத்த அந்த உபாசனை ஞாபகம் வருது அவருக்கு. கண்டிப்பா நம்ம இப்ப பெருமாளை நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாளை அப்படியே கண்ணை மூடிண்டு ஹரி ஹரி ஹரின்னு பெருமாளை நன்னா நினைச்சுக்கிறா. அப்போ கண்ணுக்கு முன்னாடி கண்ணன் நின்றான். என்னம்மா திரௌபதி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி இவாள்லாம் வரா, சாப்பிட்றதுக்கு வரா, ஆனா எல்லாமே தீந்து போயிடுத்து கண்ணா, என்ன பண்றதுன்னு சொல்லும்போது, நீ போய் பாத்திரத்தை கொண்டு வா போ அப்படின்னு சொல்லி கண்ணன் அனுப்புறான். கண்ணா இன்னைக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் தேய்ச்சு கவுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. நீ போய் கொண்டு வா திரௌபதி அப்படின்னு கண்ணன் அனுப்புறான். கண்ணனுக்கு திரௌபதி பாத்திரம் தேய்ச்சதுல அவ்வளோ நம்பிக்கை, கண்டிப்பா நன்னா தேய்ச்சிருக்க மாட்டான்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. அதுல ஒரு அரிசி பருக்கையும் கீரை ஒரு பருக்கையும் இருந்துதான். அதை நான் அமுது செய்யட்டுமா அப்படின்னு திரௌபதி கிட்ட கேட்டானா. அச்சோ கண்ணா இதையா சாப்பிட போற அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ உத்தரவிட்டா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னானா. உடனே இல்ல, சாப்பிடு கண்ணா உனக்கு இல்லாமையா. அதாவது அந்த பழைய சாப்பாடையும் பழைய கீரையை கூட தன்னுடைய பக்தர்களுக்காக, தன்னுடைய அடியார்களுக்காக அதை அமுது செய்தான் பெருமாள். சாப்பிட்டுட்டு திருப்தோஸ்மி அப்படின்னு சொன்னானா. லோக்கமே அமுதுண்ண பெற்றது. போன துர்வாச முனை அப்படியே கிளம்பிட்டாராம். என்ன பண்ண கண்ணா
வரேன்னார், ஆளைய காணோம், அவருக்கு திரும்பி கிளம்பி போயிட்டாரா அப்படின்னு திரௌபதி கேட்கிறா. உடனே பெருமாள் சொன்னான்னா, நான் அமுது செய்தேன், லோகமே அமுதுண்ண பெற்றது. இந்த கதையில நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சூக்ஷ்மமான விஷயம். கண்ணனை எழுப்பி நமகா அடியேன் தாசன் அப்படின்னு நீலாதேவி கூப்பிட்டு சொல்றா. இதை கண்ணன் அர்த்தம் புரிஞ்சுண்டான்னா எல்லாருக்கும் அர்த்தம் புரிஞ்சுடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்கருத்து. உமக்கு நான் சேஷன் பரதந்திரன் என்னும் சொல்லும் பொழுது பெருமாள் தான் சேஷி என்பதும் ஸ்வதந்திரன் என்பதும் ஞாபகம் வச்சிருப்பான். ஏன்னா இந்த கலியுகத்துல பெருமாள் பார்த்தார், தானே ராஜா தானே மந்திரின்னு ஒவ்வொருத்தரும் அவாவா நினைச்சதை பண்ணிட்டு இருக்கோம். பெருமாள் பார்த்தார், உங்களுடைய சமத்து நீங்க என்னவோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் அப்படியே தூங்குற மாதிரி யோக செஞ்சுட்டு இருக்கானா பெருமாள். ஏன்னா போய் ராஜாவை தேடி போனாதானே பிரஜைகள்லாம், ராஜா பாவம் நம்ம பிரஜைகளுக்காக உழைக்கணும்னு ஏதாவது பண்ணுவான். ராஜாதி ராஜனான இங்க கண்ணன் என்ன பண்றான், உங்களுடைய சமத்து மகளே உன் சமத்து பார்த்துக்கோங்க, எவ்வளவு முடியறதோ நீங்களே உங்களை பார்த்துக்கோங்கன்னு பெருமாள் அப்படியே உறங்குவது போல் யோக செய்ய பெருமாளை எழுப்பி, இங்க பாரு கண்ணா, தாசர்கள் நாங்கள்லாம் உனக்காக காத்துட்டு இருக்கோம், உனக்கு அடிமைப்பட்டிருப்பதே எங்களுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லி நீலாதேவி எழுப்புறா. ராஜ்யம் கண்ணனுடையது அப்படிங்கிற விஷயத்த நாம மறந்துட்டு இங்க நின்றுட்டு இருக்கோம். பிரஜைகளா நாம இருக்கணுங்கிறதையும் மறந்துட்டோம், பிரஜைகளா என்ன பண்ணணுங்கிறதையும் மறந்துட்டோம். ஆஸ்திகன்கிற ஒரு போர்வையை மட்டும் போத்திண்டு இருக்கோம். அப்போ நம்ம ஸ்வதந்திரமா உலாவின்னு இருக்கோம். ஸ்வதந்திரமா யார் இருக்கணும், பெருமாள் தான் இருக்கணும், நாம இருக்கக்கூடாது. அப்போ பெருமாளை எழுப்பி என்ன சொல்றா, பெருமாள் நீங்க தான் எங்களை ரட்சிக்கணும், நாங்க உனக்கு அடிமைப்பட்டு இருப்பதே அப்படிங்கிறத தூங்கின்னு இருக்கிற கண்ணனுக்கு நினைவூட்டி நாம நம்மளுடைய லட்சணங்கள் என்ன, ஸ்வரூபம் என்னங்கிறதையும் நினைவூட்டுறா. இப்ப கண்ணன் தான் என்ன பண்ணணுங்கிறத புரிஞ்சுட்டானா நாம என்ன பண்ணணும், பிரஜைகள்லாம் என்ன பண்ணணுங்கிறது நன்னா புரிய வந்துடும். அதுதான் லோகமே அமுதுண்ண பெற்றது இல்லையா. அதை தான் நீலாதேவி எழுப்பில் கையில பிரம்போட சொல்றாளாம், அடியேன் உனக்கு அடிமை, தெரிஞ்சுண்டியா இல்லையா. அப்பேற்பட்ட உரிமையாம் பெருமாளுக்கு, பெருமாள் மேல நம்ம நீலாதேவிக்கு. நீலாதேவி நம்மை முன்னிட்டு பெருமாளினுடைய அந்த என்ன சொல்றது, பெருமாள் தான் பாஸ் அப்படிங்கறத எடுத்து சொல்றாளாம். அடியேனை தேவரீரே ரட்சிக்க வேண்டும், வேற கதி கிடையாது என்பதை நினைவூட்டினாள். இதைதான் ஸ்ருதிகளிலும் பறக்க பேசப்படுகிறது. இப்படி நான் எனக்கில்லை உனக்கு மட்டும்தான் என்பதும் ஞானத்தோடு கூடிய சேஷத்துவம், பாரதந்திரியத்தோடு இருப்பதே ஆத்மாவின் ஸ்வரூபம் அப்படிங்கிறத உணர்த்திய கோதாதேவிக்கு நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள். ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளித்தம் யா பலாத்கிருத்திய புங்கே. பெருமாள் அப்படியே கட்டி போட்டு தன்னுடைய அரவணைப்புல அப்படி ஒரு இதுல வச்சுட்டு இருந்தாலாம். இங்க பார், உனக்காக தான் நாங்க அடிமைப்பட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ பாட்டுக்கு தூங்கின்னு இருக்க. அதை நினைவூட்டிய கோதா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அந்த கோதா நாச்சியாருக்கு வணக்கங்கள் நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள்னு பராசர பட்டர் இந்த தனியன்ல களை கட்டுகிறார். ரொம்ப சுருக்கமா என்ன சொல்லணும் அப்படின்னா, கலியுகத்தில் நமகாவினுடைய அர்த்தத்தை நாம் மறக்க பெருமாள் உறங்குவது போல் யோக செய்ய நீலாதேவி பெருமாளை எழுப்பி உனக்கே நாம் தொண்டுபட்டோம் என்று கூறி நன்ன மிரட்டி பெருமாளை உரிமையோடு கேட்க பெருமாளுக்கு தான் சேஷி என்பதை நினைவு கூர்ந்து அவனையே நம்பியுள்ள ஆத்மாக்களை ரட்சிக்க புருஷகாரம் செய்தாள் நீலாதேவி. அப்பேற்பட்ட நீலாதேவிக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்வதுதான் இந்த சம்ஸ்கிருத தனியன். தமிழ் தனியன்ல என்ன சொல்றா, அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு. அதாவது அரங்கனுக்காக நற்பாமாலைகளையும் கொடுத்தால் பூமாலைகளையும் சமர்ப்பணம் செய்த கோதாதேவி. அந்த பாவை நோன்பு தொன்று தொட்டு வந்த அந்த பாவை நோன்பை பற்றி எடுத்து கூறிய கோதாதேவிக்கும் இந்த ஆத்மா யாருடையது, அவனுடையது என்பதை நன்கு உணர்த்தும் பாசுரங்களை கொடுத்த கோதாதேவிக்கு நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற விமாற்றம், நாம் அனைவருமே அவனுக்கு தொண்டுபட்டோம் அப்படிங்கிறத நினைவூற்றிய கோதாதேவிக்கு நாம் கடவா வண்ணமே நல்கு, அவளுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு இந்த ஒரு வசத்தியான விஷயத்தை சொல்ல வந்ததுதான் இந்த தமிழ் தனியனும் சம்ஸ்கிருத தனியனும். 6வது வருடமாக நம்ம இந்த திருப்பாவை உபன்யாசத்தை அனுபவிக்க போறோம். இந்த வருடத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வருஷம் ஒரு திருப்பாவை பாசுரத்தை எடுத்துட்டு
அதற்கு ஈடாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணியத்திலிருந்து ஒரு வசதியான கிரந்தம் பட்டத்ரிலால் எழுதப்பட்டது. அந்த கிரந்தத்திலிருந்து ஒரு தசகமோ இல்லாட்டி ஒரு பாசுரங்களையோ எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து அனுபவிக்க போறோம். நாம நிர்விக்னமா இந்த 30 நாளும் அமையப்பெற வேண்டும் அப்படின்னு திவ்ய தம்பதிகளையும் கோதா நாச்சியாரையும் சுவாமி தேசிகனையும் அஸ்மத் ஆச்சாரியனையும் பிரார்த்தனை செய்து நாளை முதல் இதற்கான அர்த்தங்களை நாம் அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.